என்னம்மா இன்னும் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன பண்ற? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரெண்டு வேற ரம்ஜான் கூப்பிட்டுருக்கேன், அங்க வேற என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். சொல்லிட்டீங்கன்னா சரி, அதையும் கொஞ்சம் ஸ்வீட் கிட்ட செஞ்சிருப்பேன். வேற என்ன செஞ்சிருக்கீங்க? ஸ்வீட் இல்லடா, எருமை பிரியாணி. பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி ரம்ஜானுக்கு போறான். பாருங்க, பொடக்காலி வரைக்கும் உங்க வீடு, நான் வீட்டுல போய் திங்க போறேன். பிரியாணி பின்னாடியே ஓடிடுவான். பின்னாடி எல்லாம் உங்களோட சாப்பிடறதுக்கு தான் பார்த்தாலே தெரிகிறது. நம்ம வீட்லயே பிரியாணி செய்ய போறோம் கண்டிப்பா. அப்படின்னா சரி, அவனுக்கு போன் பண்ணி சரி போன் தான்டா பேச விடுமா, போன் பண்ணி சொல்லி போடா. மட்டன் பிரியாணி அரைச்சிட்டு வந்துடுறேன். பிரியாணி பண்றதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சிட்டோம். சின்ன வெங்காயம் போட்டு பண்றதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பிரியாணி. அதுவும் இல்லாம நம்ம மல்லித்தலை புதினாலாம் அரைச்சுதான் சேர்த்திக்க போறோம். பிரியாணி வந்து நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். நான் 500 கிராம் அரிசிக்கு 500 கிராம் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 500 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். சரியா இப்போ இது நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்போ குக்கர்ல நம்ம தாளிச்சுக்கலாம் எல்லாமே. டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு சின்ன துண்டு 2 துண்டு பட்டை, கல்பாசி, கிராம்பு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதி முக்கு, இது எல்லாம் இதுல போட்டு இப்போ தாளிச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமா அறுத்திருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பொன்னிறமா வதக்கிக்கலாம். செஞ்சு பழகணும். செஞ்சு பழகிறதா? அடையாம எனக்கு தோசையா சுட வராது, நானு சாப்பிடத்தான் வரும். ஆமா, சாப்பிடத்தான் வந்தேன். கூச்சமே இல்ல. எதிர்பார்க்கவே இல்லையா. நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம ஊத்துன ஆயில் எல்லாம் மேல அப்படி நல்லா மிதங்குது. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன்
மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். பிரியாணி வந்து நல்ல கலராக இருக்கும். டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துனோம்னா பிரியாணி நல்லா கலராக இருக்கும். வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நிறையவும் தக்காளி சேர்த்துனோம்னா புளிப்பு சுவையாயிரும். அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம சின்ன வெங்காயம், புதினா தழை, மல்லித்தழை எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி தான் நம்ம சேர்த்து இருக்கிறோம். இப்போ மசாலாலாம் வதங்கிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி சேர்த்துன மசாலாலாம் எப்படி சுருண்டு வந்திருக்குது. எண்ணெயில் மிதங்குது பாருங்க, எவ்வளோ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருள வறுத்துக்கணும். எப்படி வருது பாருங்க, எண்ணெயில் அப்படியே மிதங்குற மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இது எவ்வளோ ப்ரௌன் கலர் ஆகிருச்சு, கலர் மாதிரி. இந்த அளவுக்கு நம்ம வதக்குனாதான் நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 100 ml தயிர் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்திக்கிறேன். மட்டனை இதில் சேர்த்திக்கலாம். வதக்கிக்கணும். அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நம்ம கறியெல்லாம் உப்பு மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சனால நல்ல கறியெல்லாம் நல்லா ஊறிக்கும். பிரியாணியோட சேர்ந்து வேகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். நம்ம அரிசி வந்து எந்த கப்புலேயோ இல்லை டம்ளர்லேயோ எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவில் டம்ளரில் எடுத்திருந்தா 2 டம்ளர், 1 கப்பாக இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். பிரியாணிக்கு மட்டன் வாங்கும்போது கடையிலே சொல்லி நம்ம பெரிய பெரிய பீஸா வெட்டி வாங்கிக்கணும். இந்த டம்ளர் அளவில் தான் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ 2 டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ 1 கையளவு புதினா, 1 கையளவு மல்லித்தழை சேர்த்து குக்கர் மூடி போட்டு 5 விசில் விடணும். மட்டன் வந்து 5 விசில் விட்டு நல்லா வெந்திருக்கும். நம்ம எடுத்துட்டு ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸை பார்க்கலாம். 1/2 மணி நேரம் முன்னாடியே பாசுமதி ரைஸை வந்து ஊற வச்சுட்டேன். ரொம்பவும் ஊற வைக்கக்கூடாது. அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு 1.5 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம கறி வேகும்போது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. அதனால இப்போ 1.5 டம்ளர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இன்னும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். சரி, நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஃப்ளேம் வந்தது, விசில் வச்சு தம்லேயே வேகணும் பிரியாணி. இப்போ விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண பிரியாணி வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா மட்டன் நல்லா செம்மையா வெந்திருக்குது. நல்லா பூ மாதிரி வெந்திருக்குது. அரிசியெல்லாம் நல்லா பலவெல்லாம் நல்லா வந்திருக்குது. அரி வேற கட்டுன்னு கட்டிட்டு இருக்கிறான். செம்ம டேஸ்ட், நம்மளால பிரியாணி
ரம்ஜான் ஸ்பெஷல்னு செஞ்சுட்டாங்க அம்மா. செம்மையா இருக்கு. ஆனா இவ்வளோ டேஸ்டா இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி நிறைய டைம் செஞ்சிருக்கு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. என்னது பீஸ் எல்லாம் செம்ம சாஃப்டா இருக்கு. அப்படியே மட்டனாலே சாஃப்டா இருக்கு. இன்னும் இது நல்லா அச்சுக்குட்டி. A few moments later. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த பிரியாணி. நானும் ரொம்ப ஈஸியா தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து ரம்ஜான், எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ரம்ஜான்னாலே பிரியாணி தான் ஸ்பெஷல். ரம்ஜான்னாலே பிரியாணி தான் இல்லைங்களா? கண்டிப்பா. நம்ம ஹரி வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிக்க போறான். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நம்ம ரெண்டு வீட்டுக்கு போக போறான். அவன் வீட்டுல போய் நம்ம சாப்பிட்டு ஒரு கட்டுக்கடிக்கு அப்படியே அவங்களே மஜா பண்ணி அப்படி ஜாலியாக பண்ணிட்டு வந்துடுவேன். வழக்கமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஹாப்பி ரம்ஜான்.